பூமியில ஒரு சமாதானத்தை கெடுத்து ஒரு நெருக்கத்தை கொடுத்து ஏன் அந்த ஜனங்களை சிதறி போக, அப்படி என்ன பாவம் செய்தார்கள்? தேவனை எதிர்த்து நின்றார்கள்னா எப்படி எதிர்த்து நின்றார்கள்? இப்போ நம்மளை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் போய் தேவனை எதிர்ப்பனா சார், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அப்படி தானே சொல்லுவோம். ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் எத்தனை பேர் தேவனை எதிர்த்து நிற்கிறவங்க? கட்டாயமாக என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாரும் மனசார தேவனை என்ன செய்யறதில்ல, எதிர்த்து நிற்கல. ஆனால் தேவனை எதிர்த்து நின்ற நிம்ரோத்தின் பாவம் நம்மை அறியாமல் நமக்குள் இருப்பதை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிபடுத்திக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நாமும் நிம்ரோத்தை போல இருந்தால் நமக்கு ஒரு பாபேல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாபேல்னா என்னது? குழப்பம். பாபேல்னா குழப்பம், சமாதானம் இல்லாத நிலைமை, நெருக்கம், பிரிவினை, நஷ்டம். இது காரணம் நிம்ரோத்துடைய பாவம். நிம்ரோத்தின் பாவம் என்ன? முதல் விஷயம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6-8 வரை. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு பூமியில மொத்தம் 8 மனிதர்கள் தான். நோவா, அவன் மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத், அவனுடைய 3 மனைவிகள். இந்த 8 பேர் தான் பேழையை விட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் நோவாவின் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்ன செய்து பிறக்கிறார்கள். ஸோ இந்த நிம்ரோத் யாருன்னா நோவாவின் மகன் காம். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பேர் கூஷ். அந்த கூஷ் என்னுடைய மகன் தான் இந்த நிம்ரோத். அதாவது நோவாவின் மகன் காமுடைய பேரன். இவன் எப்போ பிறக்கிறான் அப்படின்னா ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக தேவனால சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்கள் வாழ்கிற பூமியில பிறந்தவன் தான் இந்த நிம்ரோத். ஆனா இவனுடைய தாத்தா காம் இருக்கிறார் பார்த்தீங்களா? நீங்க இந்த ஆதி 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக ஒரு நாள் வழக்கம் போல நோவா என்ன பண்ணுவாருன்னா திராட்சை ரசத்தை குடிப்பார். ஆனா ஜலப்பிரளயத்தினால சீதோஷணமா மாறிடுச்சு, ரசம் புளிச்சிருக்குது, அது மதுபானமா மாறி இருக்குது. நோவாவுக்கு தெரியல, நல்லா குடிச்சு வெறிச்சு போதையில கிடக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் ட்ரெஸ் விலகி ஒரு அரை நிர்வாணத்துல படுத்திருக்கிறாரு. இதை யார் பார்த்தது? காம் பார்த்தான். பார்த்துட்டு அவங்க அப்பா நிர்வாணமா இருக்கிறாருன்னு போய் எல்லாத்தையும் தூத்திட்டான். இத தூக்கம் தெளிஞ்சு போதை தெளிஞ்சு எழும்பின நோவாவுக்கு அப்பதான் தான் செய்த காரியம் புரியுது. அதுக்கப்புறம் தான் காம் செய்து புரிஞ்ச உடனே காம பார்த்து சொல்லுவான், நீ தகப்ப நிர்வாணத்தை போய் சொன்னில, நீ சபிக்கப்பட்டவன். அதனால இந்த காமின் சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இந்த பூமியில இருந்துச்சு. இதுல பிறந்தவன் தான் இந்த நிம்ரோத். இப்போ ஒரு சபிக்கப்பட்ட தேவனால சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில பிறந்த இந்த நிம்ரோத் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாவதுக்கு பதிலாக இன்னும் அவன் கேரக்டர் மோசமானதா மாறுச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில நாம் செய்யற தவறுக்கு ஒரு சிக்ஷையை கர்த்தர் ஏன் கொடுக்கிறாருன்னா தவறை உணர்ந்து மனம் திரும்ப. காமை தேவன் ஏன் சபிக்கிறார்? தன் தவறை உணர்ந்து அவன் என்ன செய்யணும்? கர்த்தரோட ஒப்புரவாவதற்கு. ஆனா அவன் பேரனா இருந்த நிம்ரோத்து தன் தாத்தா செய்த தவறு நிமித்தம் ஐயோ கர்த்தர் அது நிமித்தம் தானே சபிச்சாரு, நம்ம மனம் திரும்பிடுவோம், மனம் திரும்ப பதிலா தேவன் மேல எரிச்சல் உள்ளவனாய் துணிகரமாய் நடக்க ஆரம்பிது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு நெருக்கத்தை அனுமதிக்கும் போது அது என் நன்மைக்குத்தான் சொல்லி மனம் திரும்பதுக்கு பதிலா ஆண்டவரை குறை சொல்லி ஆண்டவரை தூற்றி அவருக்கு விரோதமா இன்னும் துணிகரமா. இது ரொம்ப மோசமான ஒரு அனுபவம். நிம்ரோத் எப்படி மாறினான்னா அந்த 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்களேன். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. அந்த வார்த்தை கவனிங்களேன், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். ஜனங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பழமொழியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்த நிம்ரோத்தை போல அப்படின்னு வாங்கலாம். ஏன் கர்த்தர் முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா அந்த மூல பாஷையில் எப்படி எபிரேய பாஷை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுன்னா தேவனை எதிர்த்து நிற்க தகுதியுள்ள ஒரு பராக்கிரமசாலி இந்த நிம்ரோத். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஒரு தேவனை எதிர்க்கிறதுக்கு ஒரு பலசாலி இருக்கணும்னா அது யார் தான்? நிம்ரோத். அதாவது தேவனை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலியாம். இவன் சிந்தை எண்ணம்
இவனுடைய செயல்லாம் எப்படி மாறுதுன்னா, தேவனை நான் எதிர்த்து நிற்பேன். அல்லேலூயா. என் தாத்தா செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் அவனை தண்டிச்சார்ல, அதனால் இந்த தெய்வத்தையே நான் என்ன செய்வேன், எதிர்த்து நிற்பேங்கிற அளவுக்கு இவன் சிந்தை மாறியது.